இல்ல அதுதான் வெளியும் பேசுறாங்க. இப்ப ரவீனா இப்ப லாஸ்ட் 7த் சீசன்ல இருந்த ரவீனா கூட இன்னைக்கு நேத்து இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பேசியிருக்காங்க. என்னதான் அவ பாசிட்டிவோ, நெகட்டிவோ அவ மட்டும் தான் அந்த ஷோவ எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. டே 1லேருந்து டைட்டில் யாருக்கு குடுக்கணும்னா, நான் பாருக்கு மட்டும் தான் அந்த டைட்டில் குடுக்கணும்னு நெறைய பேர் சொல்றாங்க. நெறைய பேர் அததான் சொல்லியிருக்காங்க. வேற யாருக்குமே அந்த டைட்டில் ஒருத்தர் கூட கேமே பண்ணல. அவங்க மட்டும் தான் எந்த ஐடியா என்ன இது பண்ணுதோ அவங்கள பின்னால தான் இவங்கலாம் போறாங்க. அவங்க தான் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி ஒருத்தரையும் பேசி அவங்க தான் இது பண்றாங்க அப்டின்ட்டு. அதுதான் நடக்குது கேம்ல. இப்ப கூட பாருங்களேன், பாருக்கு ஏதாவது நடந்ததுன்னா எவனுமே பேச மாட்டான். வெளியில அடிச்சு, என்ன பண்ணா? ஏது பண்ணா? என்ன நடந்துச்சு? ஹோஸ்ட் சரியா எவ்ரி வீக்கெண்ட் வந்து இவங்களே பேசி எதுவும் ஆனா இப்ப சாண்ட்ராவுக்கு இது தற்செயலா நடந்தது. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இது ஒரு கேமா பார்த்து வெளியில அவங்கள புஷ் பண்ணி அவங்கள அவுட் ஆக்குறாங்க. அவ்வளவுதான். அது அவங்கள இதாயிடுச்சு. பேனிக்ல அவங்க இதாயிட்டாங்க. அது நடந்துட்டனால இவங்க தள்ளி விட்டது பிசிக்கல் வயலன்ஸ்ல வந்துருச்சு. இவங்க இந்த மாரி செய்துட்டாங்க. மடினிட்டி இல்ல, அது இல்ல, இது இல்ல. இவங்க என்ன அப்டின்ட்டு ரெட் கார்டு குடுக்குற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல இந்த கேம. அவ்வளோதான் அதான் சொல்றேனே பார்க்குறவங்களும் நெனைக்கிறவங்க மனசுக்குள்ள தான் இருக்கு. எப்படி நெனைக்கிறோமோ, அத அப்படியே அவங்களா இது பண்ணிடுறாங்க. ஸ்கிரிப்ட்டா எழுதிக்கிறாங்க மக்கள். யாருக்கு என்ன எழுதணுமோ. அதுவும் பாருக்கு இந்த சீசன்ல அவ்ளோ மோசமான இத வச்சிருக்காங்க. யாரு என்ன பண்ணாலும் அவளுக்குன்னா, "ஓ! இன்னும் கொஞ்சம் அடிக்கட்டும், நல்லா அடிக்கட்டும்." அப்படின்றதான் சொல்றதாக தான் இருக்கிறாங்க. என்னான்னே தெரியல. ரொம்ப இதா தான் இருக்கு. அத விட இவன் ஃப்ரெண்டுன்னு சேர்ந்துட்டு, இவன் ஒருத்தன் சேர்ந்து இப்ப இந்த சண்டை வராமலே இருந்திருக்கலாம். மண்டே இந்த வீக்கெண்ட்ல சண்டை வராமலே இருந்திருக்கலாம். ஒண்ணு அப்படியே கூட அப்படியே இந்த வீக்கெண்ட்ல அப்படியே இன்னும் தனியா விளையான்ட்டு, திருப்பியும் சண்டை போட்டு, திருப்பியும் போய் நமக்கு நான் சாரின்ட்டு அவன் போய் இது பண்ணி, திருப்பியும் இந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் அவ சேர்ந்துட்டான்ட்டு எல்லார்கிட்டயும் மறுபடியும் இன்னைக்கு இந்த பிரச்சனை. ஐயோப்பா! என்னடான்ற மாரி தான் இருக்குப்பா. ஐயோ! அத விட சாண்ட்ரா வந்து இந்த மாரி மோசமான அவங்கள தெரியும். வந்ததுலேருந்து அவள தான் பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்ல இவ்ளோ எடுத்து அவங்க எல்லாத்தையும் அவ என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு, இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியா எல்லாத்தையும் மொத்த பேர்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. ஆ, அதுதான் வாட் இஸ் திஸ்? ஜெயா பேசுனீங்களா? பூமதி பேசுனீங்களா? பேசட்டும் ஜெயா. யார் பேசட்டுமா? வேற பேசக்கூடாது. No, 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 I don't know who later. spoke just now. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து சாண்ட்ரா பேசினாங்க. பட் இங்க பெரிய இது என்ன நம்ம வி ஃபர்கெட் இஸ் சாண்ட்ரா ட்ரிகர் பண்றாங்கன்னு தெரிஞ்சு இந்த கம்ருதீன் வாய் குடுக்குறான்ல. இப்போ யூசுவலா இக்னோர் பண்றது தானங்க பெஸ்ட் வே. இவனால அத கண்ட்ரோல் பண்ணாதோட்டு இந்த பொண்ணும் இவ்ளோ சஃபர் பண்ணுது. இல்ல அதனால தான் நம்மளுக்கெல்லாம் சாண்ட்ரா பாரு மேல knows. அந்த இரிட்டேஷன் வருது. இல்லையா? இல்ல, that's why I'm saying she knows very well that he cannot control his mouth. I know Triti, I know that very well. But இங்க வந்து it's very obvious she's doing it. And இவ்ளோ பர்சனலா போறாங்க. The only way to actually hurt her is to ignore her. இவ்ளோ But it's பேசினாங்கன்னா, not in that fact, easy. You're I sitting know, in I that, know, that I environment, know, and you cannot, anybody, even you or me, நம்மளே I டென்ஷன் know, ஆயிடும் ஒரு பாயிண்ட்ல, பிகாஸ் the kind of I words know. அவங்க யூஸ் பண்ணது இஸ் லைக் தட். ரொம்ப சீப்பா Mm. பாத்ரூம்ல எல்லாம் போறீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, அப்படி எல்லாம் பேசினா அவ. இட் இல்ல went so ஸ்ருதி நான் ஒண்ணு below the belt. சொல்றேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவன் பேச பேச அவங்க ரிப்ளை குடுத்தாங்களா? இல்ல அவங்களே முதல்ல இருந்தே அதே She சொல்லிட்டு இருந்தாங்களா? started it. She started it. ம். It was not அப்ப Kamrudin. இவன் She started it. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிராஜுவலா she அப்ப increased. இவன் வந்து அதுக்கு பதில் குடுத்துட்டு இருந்தானா? ஆமா, அவன் ட்ரிகர் ஆயிட்டான். அதுதான். காமருதுன்னு அங்கேதான் சொன்ன உடனே அவன் ட்ரிகர் ஆயிட்டான். இல்ல அஞ்சலி, ஆக்சுவலா கமருதீன வெளிய இருந்து அவன என்ன சொல்றது? அது வந்து மோல்டு பண்ணி உள்ள அடைச்சதே, அவன் நல்லவனா சபரி மாரி காமிக்கிறதுக்கு இல்ல. இவன் வந்து ஒரு ஆன்டி ஹீரோ தான். இவன் வந்து கம்ப்ளீட்டா இவனுடைய அக்ரஷன காமிக்கிறதுக்காக தான் டிசைன்டு ஃபார் தட். அதனால அவன் வந்து ட்ரிகர் ஆறானோ ஆகலையோ, ஆகுற மாரி அவன் வந்து த்ரோ பண்ணுவான். அதுதான் கமருதீன். அப்படியே தான் அவன் வந்தது. எனக்கு எனக்கு இன்னொன்னு ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, சீசன் 7ல வந்து எவரிபடி வாஸ் திங்கிங் தட் அந்த சொருகிடுவன்ட்டு நிக்சன் சொல்லியிருப்பான். ஸோ ஆமா. அதனால நிக்சனுக்கு வந்து ரெட் கார்டு அப்படின்ட்டு எல்லாரும் இருக்கும்போது, ஷோ வந்து டீம் வந்து நீட்டா
அவன வந்து கமல் சாரே வந்து, "என்ன இங்க சொருகுறியான்ட்டு" கண்ண வச்சு மட்டும் காமிச்சுட்டு, அத சைலன்ட் பண்ணிட்டு, வெளுத்து விட்டுருப்பாரு அர்ச்சனாவ. ஸோ ஆமா, ஆமா, அதுதான் இங்க ஆமா. நாளைக்கு போய் நடக்கப்போது. ஓரமா உட்கார்ந்து உப்புமா நாளைக்கு சாப்பிட வேண்டியதுதான்னு சொல்லியிருப்பாரு. எஸ். அதுதான் நாளைக்கு நடக்கப்போது. ஷி பிளேய்ட் த டாஸ்க். ஷி யூஸ்ட் த ஸ்ட்ராட்டஜி. நல்லவனா இருந்தாக்கா உட்கார வச்சுட்டு 20 மணி நேரம் கழிச்சுட்டு வெளிய போயிருப்பாங்க. பார்வதியோட அ ஐடியாலஜி வந்து வேற. ஸோ ஷி வாண்ட்ஸ் டு புல் சம்படி. ஷி வாண்ட்ஸ் டு புஷ். பிடிக்காதவங்களையும் வெளிய தள்ளுறாங்க. அதுதான் அவளுடைய ஸ்ட்ராட்டஜி. அது மக்களுக்கு புடிச்சா ஓட்டு போட்டு காப்பாத்தட்டும். மக்களுக்கு பிடிக்கலையா வெளிய தள்ளட்டும். அப்படின்றது தான் கொண்டு போகணும். அதுதான் நானு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதாங்க இங்க வந்து ப்ராப்ளம் வந்து பேச்சு தான். இங்க ரெட் கார்ட் குடுக்குற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இங்க 2 ஆஃப் தெம் வெர்பலி அசால்ட்டட் ஈச் அதர். வெர்பலி அ அக்லியா பேசிக்கிட்டாங்க. டாஸ்க்ன்றபடி கார்ல புஷ் பண்ணி என்னங்க சத்தம் ஹலோ? அது? சாரி. ஐ திங்க் ஐம் ஆன் மை லேப்டாப். ஸோ அதுல ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. இன்னொரு சீக்வென்ஸ். என்ன சொல்ல வந்தேன்? சாரி கைஸ். ம். அதாவது இந்த புஷ் வந்து இஸ் பார்ட் ஆஃப் த கேம். The injury was not that severe. Anyhow, it can be taken into play. இப்ப வந்து எக்ஸ்ட்ராடினரியா சிவியரா இருந்தாங்கன்னா, ஷோ வந்து போயிருக்காதுங்க. She came back in under 45 minutes. Okay, and she was fine. No physical injuries. ஆனா நெறைய பேரு as always பார்வதி and கம்ருதீன் were involved and அந்த உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் வந்து they are just playing on. ஓகே ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு பார்வதி அடிக்கிறதுக்கு. ஆல் ரைட் பண்ணுவோம் பண்றாங்க. ஓகே ராஜி பேசுங்க ராஜி. Hey, I was watching the live. I wanted to see the whole thing before even make any decision. நேத்து வந்து டாம் சொல்லும்போதும் சரி, முந்தின நாள் டாம் சொல்லும்போதும் சரி, I never even felt I should withdraw my support for Parvati or anything. Let's see what happens அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் நானு. Today it was a game. The whole thing is just a game, and that is how I view it. That is exactly how I view it. Whatever they did it for Killer Task, if that was valid, whatever they did it for the jewel heist, blocking the door, that if that was valid, கேப்டன்சி டாஸ்க்ல பார்வதியை போட்டு அடிச்சது வேலிட், இவங்க பண்ண யூஸ்லெஸ் ஜட்ஜ்மெண்ட் வேலிட் இன் அ டாஸ்க் அப்படின்னா, திஸ் இஸ் ஆல்சோ இன் த கேம், இந்த டாஸ்க். இப்படிதான் எனக்கு தெரியறது. கதவை திறந்து புஷ் பண்றது தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ வாட், இட்ஸ் கேம். நீங்க வந்து எல்லாரும் 4 பேரா சேர்ந்து ஒருத்தரை அமுக்கி பிடிச்சி கில்லர் காயினை வச்சுக்கோமா. நீங்க வந்து அந்த கில்லர் காயின் டாஸ்க் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. The camera was focusing on the timer and the seconds taken to pin one person down. Pin Sabari, pin Kamarudin. 3 seconds, 4 seconds la. That's it. It just took 3 to 4 seconds. 3 minutes la 3 செகண்ட்ஸ்ல அவனை போட்டு அமுக்கிட்டு அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அப்படியே படுத்துரு. அண்ட் எஸ்டர்டே கமருதீனை வந்து பிடிச்சி மூஞ்சியெல்லாம் பிடிச்சி அமுக்கினாங்க. ஐ நோ he was stronger. ஏங்க அவனுக்கு முட்டியில It கூட was அடிபட்டுச்சேங்க கமருதீனுக்கு. முட்டியில ரத்தம் வந்துச்சே. எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் டாஸ்க். அப்புறம் பார்வதிய வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோமா. அதேதான் இங்க. இன்னைக்கும் அதே மாதிரி இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி ஒருத்தரா வெளியில தூக்கி போட்டிருந்தா அது டாஸ்கா இருந்திருக்கும். And I don't want to undermine what Sandra went through. That is not my aim here. But when she was going through the seizures, that is when Sabari and Ghana Vinod got down, right? அந்த சமயத்துல how did she know that? எனக்காக நீங்க இறங்கிட்டீங்க அப்படின்னு. They could have gotten down little later also. I mean, just saying. அது தப்பு. அதுல let's move on that. Sabari, Divya, and
Sandra, these three are milking the situation. They are trying to encash it. They are trying to turn it around them. This is all task. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வாய விட்டாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க the whole thing. And then she sat down as if like I am பாவம் அப்படின்னு ஒரு லுக் போட்டுட்டு உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க தான் கமருதீன்னு பேசுனாங்க. பொறுக்கி பாருன்ற அந்த டேபிள்லாம் அவங்க தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் they got really triggered. அதுக்கு சாதாரணமா பிரைவேட்டா பேசின பேச்செல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி சொன்னது அவங்க தான். சாண்ட்ரா was the one who caused the whole situation. And when she got out, like, she want to escalate the whole thing and she fell sick. This is how I look at it. This is how I see it. I don't care anybody என்ன போட்டு அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, Paro did it for the task. I didn't see anything wrong. இல்ல, இதுவே வந்து மற்றவங்க யாராவது பார்வை இது மாதிரி தள்ளி இருந்தா எல்லாரும் அது கைக்கட்டி டாஸ்க். அது சிரிச்சிருப்பாங்கல்ல. கேம். பார்வை என்ன எல்லாரும் வேணா நீங்க செய்யலாம். சிரிச்சிருப்பாங்கல்ல. நீங்க கேம் இல்லாத சமயத்துலயும் என்ன வேணா சொல்லலாம். கேம் இருக்கிற சமயத்துலயும் என்ன வேணா சொல்லலாம். எல்லாமே பார்வை செஞ்சா ஓகே. மத்த யாரும் அவங்க செய்யக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து நாங்க மட்டும் தான் விளையாடலாம். நீங்க யாரும் விளையாடக்கூடாது. அவ அவ வின் பண்ணக்கூடாது. அவ விளையாடக்கூடாது. அவ மார்க்கே எடுக்கக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு. இ இது வந்து ஐம் ஐம் இன்க்ளூடிங் கமருதீன் எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் தான். அதனால இதுல யாருமே வந்து அ எக்ஸ்க்ளூடட் இல்ல. இதுல பிரில்லியன்ட்டா ப்ளே பண்றது யாருன்னா, இந்த ஹோல் திங்ல அரோரா. ஷி இஸ் கீப்பிங் குவைட். ஸ்ட்ராட்டஜிக்கலி, ட்ரமாட்டிக்கலி அழுதுட்டு, ஸ்ட்ராட்டஜிக்கலி கீப்பிங் குவைட். when Sabari got down, she'll you have to pass and see that in slow motion. She just saw outside and then come. "சபரி இல்ல நீ உட்காரு, உட்காருன்னோனே கதவு சாத்திக்கிட்டாங்க." ஐயோ! இவனுங்க ஹியூமானிட்டி ஹியூமானிட்டின்னு பேசுறதெல்லாம் எப்பாடி அதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைக்கு எதுக்கு நீங்க தகுந்த அழுவுறீங்க? மாட்றாடாங்க. எதுக்கு நீங்க அழுவுறீங்க? அங்க அப்படியே ஐய்யய்யோ! அப்படின்னு அழுவுறீங்க. சரி திவ்யா எதுக்கு கைய கொண்டு வந்து அங்க விட்டுட்டு என் கை, என் கை, என் கைன்னு கரெக்ட்டா பாரு சொன்னாங்க. இங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சாண்ட்ராவ நாங்க வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கேன் நானு. நான் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க கைய கொண்டு வந்து விட்டுட்டு ஷி வாண்ட்ஸ் டு டர்ன் இட் அரவுண்ட் ஃபார் ஹர். அங்க கூட ஷி வாஸ் நாட் வொரிட் அபௌட் சாண்ட்ரா. ஷி வாஸ் வொரிட் அபௌட் ஹர் ஹேண்ட். என் ஹேண்ட், என் ஹேண்ட், என் ஹேண்ட் அப்படின்னு. கை எடுத்துக்கோமா. அவ்வளவுதான் சிம்பிள் அஸ் தட். கை எடுத்துக்கோமா. இ எனக்கு வந்து இதுக்காகலாம் போய் ஐயோ பாவம்! பார்வதிய போட்டு அடிச்சாங்க அப்படின்னு. எனக்கு பிடிக்கலங்க. பார்வதி வந்து கமருதனோட திரும்பி சேர்ந்தது பிடிக்கல. அவங்க பண்றது லூட் எனக்கு பிடிக்கலங்க. தட் இஸ் பீரியட். பட் தட் இஸ் பிசைட் த பாயிண்ட். லெட்ஸ் மூவ் தட் அசைட். இஸ் தட் அஃபெக்டிங் ஹர் கேம்? மேபி, மே நாட் பி. அது தேவையில்ல. ஆனா இங்க இன்னைக்கு நடந்தது பாரு மிஸ்டேக் இல்ல. காருக்குள்ளார நடந்தது. ஆனா அந்த வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் விக்ரம்லாம் வந்து நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல. ஓ மை குட்னஸ்! இந்த மாதிரி ஒரு கொழாண்டி சண்டைலாம் மிஞ்சிருச்சு. இவ்ளோ ஒரு லோவா இறங்கி ஸ்டூப் பண்ணி இவங்க 2 இவங்க கமருதீன்லாம் வாய் இப்படிலாம் பேசினது வந்து that was ugly to watch. That actually was ugly to watch. And that is beside the game that showed their மைண்ட்செட். ரொம்ப 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 தேவையில்லாம அவங்க வந்து பயங்கரமா கத்தி என்னமெல்லாம் பேசினாங்க. பூமதி இஸ் சேயிங் நோ 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 டு இட். பட் that is how I saw it. It was ugly. அந்த மாதிரி அவ்வளவு இறங்கி பேசியிருக்கணும்னு அவசியமே இல்ல. திஸ் இஸ் மை ஒப்பீனியன். நீங்க எல்லாம் என்ன பேசுனீங்கன்னு தெரியாது. ஏன்னா நான் இல்ல இப்பதான் வந்தேன். சாரி நான் தெரியாம அவங்கிட்ட சாரிமா. ஓ நீங்க ராஜி நாங்க ஓகே சாரிமா. பூமதி நீங்க வந்து விக்ரம் சாரிமா. சப்போர்ட் நான் அங்க லைவ் பாத்துக்கிட்டு நான் இங்க அமுத்திட்டு இருந்தேனா சாரி. நீங்க திவ்யாக்கு அமுக்கிறதுக்கு பதிலா எனக்கு அமுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ சாரி சாரி என்னங்க சாரி. திவ்யா நீங்க ரொம்ப ரொம்ப கரெக்டா தான் மோசங்க. சொன்னீங்க. எல்லாமே உங்களுடைய எல்லா பாயிண்ட் கரெக்ட். சாரி. திவ்யா பாருங்க நீங்க ஓரல் கமருதீன் வந்து டைரியாங்க. பேசுன எனக்கும் தான் பிடிக்கல. கமருதீன் கிட்ட அவங்க திரும்பி சேர்ந்தது பிடிக்கல. ஆமா. இன்னைக்கு பிரச்சனை அத்தனையும் அவன் வாய வந்து கம்முன்னு வச்சிட்டு இருந்தான்னா, அந்த தப்பான வார்த்தைகள விடாம இருந்தான்னா, இப்ப அவன் சாண்ட்ரா என்னதான் பேசினாலும் இவன் கொஞ்சம் அந்த நேரத்துல கொஞ்சம் ட்ரிகர் ஆகாம இருந்திருக்கலாம். அதுதான் என்னோட அது சான்ஸே இல்லைங்க. கமருதீனை ம். ட்ரிகர் பண்றது ரொம்ப சிம்பிள்ங்க. அப்படி அத இந்த பட்டாசு மாதிரி லைக் அந்த ஒத்த வெடி வரும். டக்குன்னு பட்டா தப்புக்குன்னு பத்திக்குவாங்க. அவங்கள விடுங்க. திவ்யா தாங்க ஓரல் டைரியா. இது தேவையில்லாம கூச்சல் அப்படியே பெரிய இந்த 3 பேரும் வெளிய இறங்க சொன்ன இல்லங்க எவன் இறங்க அவங்க சொன்னா 3 பேசிட்டே பேரும் வாய பிடிச்சு மூடு, வாய மூடு, வாய எத்தனை தடவ ஒரு 1000 தடவ வாய மூடுறதுக்கு நீங்க வாய மூடிட்டு உட்காரலாமே.
இவங்களுக்கெல்லாம் சண்டை போட தெரியலங்க. நிஜமா சண்டை போட தெரியல. என்ன பேசணும்? அத எப்படி கருத்தா சண்டை எடுத்துட்டு போணும்னு தெரியலங்க. அத அடுத்த வாட்டி அத ட்ரெயின் பண்ணிட்டு வாங்க. சும்மா இது எல்லிங் கான்டெக்ட்ஸ் அப்புறம் கெட்ட கெட்ட வார்த்தை சொல்றது சண்டை இல்லங்க. அழகா சண்டை போடணும். நிறுத்தி நிதானமா நம்ம பார்வதி போடுவா. நல்லா இல்ல நிறுத்தி அவ்வளவு நிதானமா போடுவாங்க. கத்தினாலும் பாத்தீங்களா ராஜி? வாயே ரொம்ப சைலண்டா பேசிட்டு இருந்தது பாரு. கத்தவே இல்ல. அங்க கத்தினா எக்ஸாக்ட்லி. என்ன ஆவா? ஆமா, ஆமா. இல்ல 2 நிமிஷம் ஆகுமா இவங்க அந்த கேம விளையாடுறதுக்கு திருப்பி அரோராவ தூக்கி அரோராலாம் பூஞ்ச மாரி தூக்கி அழகா கீழ போட்டுடலாம். அந்த மாரி புஷ் பண்றதுக்கு எத்தன நிமிஷங்க ஆகும்? இல்ல இவங்களே முதல்ல பண்ணியிருக்கலாம். விக்கல் சீக்கிரமே முதல்ல பார்வதியெல்லாம் தூக்கி கீழ போட்டுருக்கலாம். அப்ப அது கேம்ன்னு ஆயிருக்கும். அவங்க கேம் அது. அவங்க கேம் அது. அவங்க டாஸ்க் அதுன்னு. And Malayalamla, yes, they did push. There were like say many videos floating around Malayalam car scenes. They pushed people out. They அனுமோட literally எல்லாம் pushed. எவ்வளவு தள்ளி விட்டாங்க பாத்தீங்களா டைட்டில் வின்னர? அவ Exactly. கத்தி கத்தி கூச்சலிட்டு உள்ள கீழே Exactly. டோர் வரைக்கும் போய் இறங்கி கீழே விழுந்துற வரைக்கும் பாருங்கண்ணா. Exactly. Yeah. எனக்கெல்லாம் இது அடிபடுற மாதிரிலாம் தெரியலங்க. அப்படியே இருக்கு. It's floating around. It's floating around. If I find it, I'll share it டோர் here. வரைக்கும் போய் இறங்கி கீழே விழுந்துற வரைக்கும் பாருங்கண்ணா. Exactly. Yeah. அது இல்ல. அது தள்ளி விட்டுட்டு he will shut the door. He will shut the door on the face. It's floating around. If I find it, I'll share it டோர் here. வரைக்கும் போய் இறங்கி கீழே விழுந்துற வரைக்கும். Exactly. Yeah. So my stand is Parvati did it for the task and it is allowed. It was okay. If killer task like எல்லாரையும் பிடிச்சி அமுக்கிறது allowedனா is it that is okay. This is also okay. Block பண்ணிட்டு ஜூல வந்து எடுக்கிறது ஓகேனா இதுவும் ஓகே. ஸோ அதெல்லாம் முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க வாங்க. ஓகே. நான் பேசலாமா? பேசுங்க நந்தினி. ஓகே. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, பியூர்லி பார்வை பண்ணது வந்து கேம் தான். எது வரைக்கும் அப்படின்னா, அவங்க வந்து அந்த வெளிய புஷ் அவங்க கால வச்சு பண்ணாங்களா, என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியல. கிளியரா எனக்கு பிக்சர் தெரியல. பட் அவங்க கேம் வைஸ் பண்ணது வந்துட்டு இட்ஸ் அ கேம் அவ்வளோதான். அந்த பெர்சனை வெளியேற்றணும். ஒண்ணு ட்ரிகர் பண்ணி அவங்கள மென்டலி டவுன் பண்ணி வெளியேற்றணும். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ட் பண்ணணும். அவ்வளோதான். லைக் எஸ்டர்டே நேத்து அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் அட்டாக் பண்ணி அதுலேருந்து ஒரு ரிலீஸ் கூட ஆக முடியாத அளவுக்கு விக்ரம்லாம் பண்ணான். அதெல்லாம் வந்துட்டு ஓகே இவங்களோட டிக்ஷனரியில இவங்களோட கேம் பிளேல அப்படிங்கும்போது இதுவும் ஒரு கேம் அப்படிதான் நம்ம பார்க்கணும். எப்போ குரூப்பா பண்ணும்போது அது ஒரு கேமா இருக்கும்போது 1 vs ஆலா பண்ணும்போது உங்களுக்கு அது தப்பா தெரியாது. அதுவும் எஸ்பெஷலி பாரோ அப்படிங்கும்போது உங்களுக்கு தப்பாவே தெரியும். அப்ப அவங்க இன்ஹியூமன் ஆயிடுவாங்க எல்லாருமே. இவங்க இத்தனை டாஸ்க்ல வந்துட்டு எத்தனையோ அது ஆயிடுச்சு. அப்பெல்லாம் குரல் கொடுக்காத இவங்க ஹவுஸ் ஒய்ஃப் இன்னைக்கு ரொம்ப ஓவரா அவங்கவங்க ஸ்பாட்லைட்டை திருடிக்கிறதுக்காக அவங்கவுங்க ஸ்பாட்லைட் எடுத்துக்கிறதுக்காக ஏதோ ஒரு டிராமா பண்றாங்க. அதுதான் நான் பாக்குறேன். பட் பாரு பண்றது பியூர்லி கேம். ஏன் ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணது என்ன அப்படின்னா சாண்டாவோட மிஸ்டேக் மட்டும் தான் நான் சொல்லுவேன். அவங்க ட்ரிகர் பண்ணாம இருந்திருந்தா இது எங்கேயுமே எப்படியும் ஆயிருக்காது. அந்த விதத்துலயுமே பாரு ஷி ஆக்சுவலி ஹேண்டில்டு சாண்ட்ரா வித் ஜென்டில் வே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஷி டிடன்ட் லூஸ் எனி வேர்ட்ஸ், அட்டர் வேர்ட்ஸ், டிஸ்கஸ்டிங் வேர்ட்ஸ். கமருதீன் பண்ணான். அவனுக்கு நார்மலாவே கோவம் வரும் எதாவது தவறு பேசினாவே. அவன் நிறைய வேர்ட்ஸ் லூஸ் பண்ணான். அவனோட கோவத்துக்கு அது அவனோட இது நியாயம் அப்படின்னா அது நியாயம்தான். யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி தப்பா என்னை போர்ட்ரே பண்ணும்போது யாருமே பேசதான் செய்வாங்க. அவனோட சைடுக்கு அது அவன் நியாயம். ஆனா அவன் பேசின வேர்ட்ஸ் தான் ரைட்டான்னு கேட்டா தப்பு. பட் பாரு she never lost any word against Sandra. She handled it nicely as per the game perspective. பட் இது வெளியில இருக்கிற செலிபிரிட்டிஸோ இல்ல எல்லாருமே இது தப்புன்னு சொல்றாங்க. கேமா பாக்குறவங்க தான் கண்டஸ்டன்ஸ். இவங்களே பிபில இருந்துட்டு வெளியே இந்த மாதிரி பண்றாங்கன்னா இந்த கார் டாஸ்க் ஃபர்ஸ்ட் ஒரே சீசன்ல ஒரு டவுட் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். 1 செகண்ட். அப்போ பிரஜன் வெளில போயிட்டு உள்ள வந்தப்ப சாண்ட்ரா அழுந்து மயக்கம் போட்டு விடுவாங்கல்ல, அதுக்கு ஹவுஸ்மேட்ஸ்ல என்ன சொன்னாங்க? கனித்துறை இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்க? டிராமா மாதிரி இருக்குன்னு தானே சொன்னாங்க. சொன்னாங்களா சொல்லலையா? டிராமா மாதிரி இருக்குன்னு தான் சொன்னாங்க. அஃப்கோர்ஸ். அப்பயும் தூக்கிட்டு போனாங்களா? ஹாஸ்பிடல்ல கூட்டு போனாங்களா? கரெக்ட் இல்ல. அப்ப யாருமே தூக்கிட்டு போகல தானே. நோ அப்பயும் அவங்க ஹாஸ்பிடல் போனாங்க. ஓகே. அப்பயும் ஹாஸ்பிடல் போயிட்டு தான் வந்தாங்க. ஆக்சுவலி குரூப்ல அவங்க பேசிட்டு இருக்கும்போது கனியே சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உண்மையா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லுவாங்க. கரெக்ட்.
போயிட்டு அப்ப வந்தாங்க. வந்து அப்போ இவங்களுக்கு வந்துட்டு அது எல்லாத்துக்கும் வந்து கணிப்பு டிராமா ஐயோ சாண்ட்ரா 1ஆம் நம்பர் டிராமா அப்படின்னானுங்க. அப்படின்னு அப்பா சொன்னானுங்க. சாமி. இன்னைக்கு வந்து ஹியூமானிட்டி அது இது பேசுறாங்க. அப்படி பார்த்தா விக்ரம் நீ எல்லாம் பேசவே கூடாது. உனக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது. அவன் இன்னைக்கு என்னத்துக்கு அப்படி அவனுக்கு இப்பவுமே அவனோட கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்குறான். அவன் உள்ள வந்து உட்காந்துட்டு அப்ப இவங்கலாம் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்களா அப்படின்னு அவன் ஸ்மார்ட்டா திங்க் பண்றான். அவன் வெரி ஸ்மார்ட். அவன் கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இப்ப இவங்க பாயிண்ட்ஸ் வந்துரும் இல்லடா சபரி அப்படி இப்படின்னு அப்படி பேசிட்டு வந்துட்டு அதை டைஜஸ்ட் பண்ண முடியாம வெளியே வந்துட்டு அவன் வந்து வேர்ட்ஸ்லாம் விடுறான். கம்ருதீன் வந்து முன்னாடி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பாரு முன்னாடி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவன் வேர்ட்ஸ் விடுறான். அது டூ மச். அண்ட் திவ்யா மேடம் வாய் காட் இரிட்டேட்டிங் ஃபெலோ. அவ வந்துட்டு எப்படி ஸ்பாட்லைட் எடுக்கிறா பாருங்க. கர்மோ எனக்கு செம இரிட்டேட் ஆகுது. என்னமோ இவள் என்னமோ எல்லாருமே பெருமை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஏங்க ஹியூமனிட்டி வைஸ் பார்த்தா இது வந்து ஒரு கிராஸ் லைன் போயிடுச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஓகே ஆமா போயிடுச்சு. அது தப்புன்னா வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு அதை பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆஸ் அ கேம் நீங்க ஒருத்தரும் ப்ளே பண்ணாத போது பாரு அந்த கண்டென்ட் எடுத்து கொடுக்குறா. இது பிபி டீமுக்கு ஏத்த கண்டென்ட். அவனுங்க ரசிக்கிறானுங்களோ ரசிக்கலையோ இதுதான் போட போறானுங்க. நீங்க சும்மா உட்காந்துட்டு அமைதியா உட்காந்துட்டு போறத போடுவானுங்களா நான் கேக்குறேன். இவ்வளவு நாள் அந்த பொண்ணு கேம் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தா. இதுவும் அந்த வகையில கேம் தான். அவன் நேத்து நீங்க வந்து இவ்வளவு ஹியூமனிட்டி பேசுறவங்க நேத்து அமைக்க கூடாது. ஓட விட்டு விளையாட விட்டுருக்கணும். அப்ப நேத்து என்னது பண்ணீங்க? அப்ப நீங்க குரூப்பா சேர்ந்து பண்ணா ஒரு கேம் நியாயம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு பண்ணா அது தப்பா? என்னங்க பேசிட்டு இருக்குங்க? ஹியூமனிட்டி பத்தி பேசும்போதுனா சபரி வந்து பார்வதி ஹிட் பண்ணும்போது எவனும் பேசல. அன்னைக்கு வந்து இன்னும் அடிச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு விக்ரம் டயலாக் விட்டான். அதெல்லாம் தெரியாது. வெளியே போனாதான் இவங்களுக்கு எல்லாமே இருக்குது. எனக்கு என்னன்னா இப்ப இருக்கிறது வந்து டிராமா, இப்ப இருக்கிறது வந்து சினிமாட்டிக் மூவ் கிடையாது. இப்போ சப்போஸ் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணி பாருக்கு சப்போர்ட் வந்து பாரு எலிமினேட் ஆகாம கம்ருதீன் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு எலிமினேட் பண்ணிடுவாங்க. அவனோட குட் சேக்குக்காக, அவனோட குட் நேம்காக எனக்கு தெரிஞ்சு. இன்கேஸ் பாரு எலிமினேட் ஆகல அப்படின்னா இவளுக்கு ஃபேவரா போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் தான் இந்த இருக்குது தரமான சம்பவம் நான் பாக்குறேன். அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். அப்படி இருந்தா ஆனா ஏதாவது இன்சைட்ஸ் கிடைச்சிட்டாட்டா எப்படி லைக் என்ன நாளைக்கு மேட்ருன்னுட்டு ஏதாவது கிடைச்சாலும் சொல்ல மாட்டாங்க நந்தினி. ஓகே இருக்குதான், she has தான், but she's not going to tell. இத கேட்டுட்டு எல்லாரும் வந்து பாசிட்டிவா ஜாலி நெகட்டிவா? பண்ணுவாங்க. இல்ல டெஃபினட்டா இருக்காது. 100% சான்ஸே கிடையாது. Yeah, சுபிக்ஷா it's தான் a வின் game, it's a பண்ணுவாங்க. game டா. இல்ல இது இல்லைங்க. நம்ம வந்து பிபி கேமா சொல்றோம். நான் என்ன சொல்றேன்னா லைம் லைட்டுக்காக இல்ல டிஆர்பிக்காக அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வை தூக்குனாலும் தூக்கிடுவானுங்க. இல்ல அதனால கேக்குறேன். சான்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. அப்படி நடந்தா நடக்கட்டுமே, பட் அதுக்கு சான்ஸ் இல்ல. ஃபர்வீன் ரொம்ப நேரம் பேசணும்னு இருக்காங்க. கேன் ஷி டாக் யூ கைஸ்? ஒரே ஒரு இன்சைட் மட்டும் எனக்கு டாம் ஏதாவது பாசிட்டிவா நெகட்டிவ் அதை மட்டும் சொல்லுங்க. பாருக்கு கம்ருதீன் விட்டுருங்க. அது அவனே எழுதிக்கிட்டான். பட் இல்ல பாருக்கு என்ன as of now nothing. அப்படியா? பட் இல்ல ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லோ கார்டு ரெட் கார்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல டபுள் ரெட் எல்லோ கார்டுன்னு வேற கார்டுக்கு போடுறாங்க. possibilities are there. லெட்ஸ் ஓடிடி அப்படிங்கிற ஒரு ட்வீட் இது வந்து நான் பாக்குறேன். அவங்க வந்து ரெண்டு ரெட் கார்டு போட்டிருக்காங்க. அதனால தான் எனக்கு அதை நான் ரொம்ப வெளி பண்றேன். ஆக்சுவலி அவங்க அதெல்லாம் போடுறது மேக்சிமம் இருக்கும். அதனால கேக்குறேன். இல்ல டாம் ஜஸ்ட் இப்படி பாருங்களேன். இதே பார்வதிய கார்ல இருந்து புஷ் பண்ணி கீழே விழுந்திருந்தா இட் வுட் பி a sensational wow சூப்பர் கேம் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க எக்ஸாக்ட்லி இல்ல. இதே எக்ஸாக்ட்லி இப்ப இவன் சாண்ட்ரா இது காரணனால வைஸ் இவ்வளவு வெர்சாவா இது பண்றாங்க. நடந்திருந்தது அப்படின்னா யா தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். வைஸ் வெர்சா நடந்திருந்தா they would have celebrated சூப்பர் கேம் பிளே இது அது சொல்லி வாட் இப்போ இவ்வளவு குரல் கார்ல ஹக் பண்றாங்கன்னா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஏட்டா அவங்க ரொமான்ஸ் பண்றாங்கன்னா ரொமான்ஸ் ஃபர்ஸ்ட் நாள் பண்ணாங்களே அன்னைக்கே அப்படித்தானே. இதுக்கு முன்னாடிலாம் அமிச்சிங்க. நிக்சன் ஏன் அமிச்சிங்க? ஏன் ஐஷு அமிச்சிங்க? ஏன் அசல் கோலார் அமிச்சிங்க? ஏன் நிவாசினி அமிச்சிங்க? அவங்க கிஸ்லாம் கூட பெருசா பண்ணிக்கலையே. அப்ப இவங்க பண்றாங்கன்னு தெரிஞ்சவங்களை ஏன்டா உள்ள வச்சீங்க? இப்போ எது எனக்கு புரியல கைஸ். இவங்களை ஏன் கிஸ் பண்ணிட்டாங்கன்னு அதை பெருசா எடுத்துட்டு இப்ப கூட ரொமான்ஸ் பண்றாங்க. அப்ப உட்கார்ந்து அழணுமா? அந்த பொண்ணே சிரிச்சிட்டு இருக்குது சாண்ட்ரா. உள்ள உட்கார்ந்து சிரிச்சு ஏசில என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க உட்கார்ந்து அழணும்னு ஏன் எதிர்பார்க்கறானுங்கன்னு தெரியல கைஸ். எனக்கு புரியல. சீரியஸ்லி ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குது. சோ டாக்ஸிக். நியாயமாவே பேச தெரியாதாங்க யாருக்குமே? நியாயமே பேச மாட்டாங்களா? நியாயமாவே பேச தெரியாதா? டாம் எனக்கு இப்போ ஒரு கொஸ்டின்.
இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு திவ்யா வெளிய போயிருவாங்களா? பஸ்ஸர் வச்சு வெளிய போற ஏங்க மாரியா? எனக்கு அப்ப அதெல்லாம் தெரியல எனக்கு. நான் என்ன கேட்குறேன் இங்க சிம்பிளா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம வந்து ஒரு ஷோ பார்க்குறோமாங்க. ஷோ பார்க்குறோம். ம். பிக் பாஸ் பார்க்குறோமா? பிக் பாஸ பத்தி தானே விமர்சனம் வைக்கிறோம். எக்ஸாக்ட்லி. பிக் பாஸ பத்தி மட்டும் தான் விமர்சனம் வைக்கிறோம். இண்டிவிஜுவலா இவன எடுத்து பெயர எடுத்து கேடு கெட்டவன், மானம் கெட்டவன் நம்ம பேசுறோமா? ம். கேட்குறேன் நானு. இண்டிவிஜுவலா வந்துட்டு இங்க இருக்கக்கூடியவங்கள நம்ம எடுத்து பேசுறோமா? இல்ல. இல்லங்க. அவங்க பண்ற ஆக்ட்க்கு நம்ம கரெக்ட்டா? ரெஸ்பான்ஸ் பண்றோம். மேக்ஸிமம் என்ன சொல்லுவோம்? ஓகே இது எப்புட்றா இதுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்கன்னு கலாய்ப்போம். கரெக்ட்டா? ஏன்டா ம். சப்போர்ட் பண்ணலன்னு கேட்போம். அவ்வளோதானே. ம். பட் வந்து இங்க வெளியில கூடியவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹியூமனிட்டி வந்து முத்தி போய் எப்படியே ஹியூமனிட்டி முத்தி போய் ஸ்பேஸ் போட்டுருக்குறானுங்க. அதான் டேய் பிக் பாஸ பத்தி பேசுங்கடா நாய்ங்களா அப்படின்னா, என்ன பத்தி பேசுறதுக்கு நாய் என்னைய பிளாக் பண்ணிட்டு போட்டுருக்குது ஒரு நாய் ஸ்பேஸ். சரி நானும் சரி இந்த பிளாக் பட்டனை நம்ம அழுத்தலாமா இல்ல நீ அழுத்தலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப வந்து நோ ஐடியா. இல்ல ஆஸ் பர் த ஓகே. ஆஸ் பர் த ஸ்கோர் வந்துட்டு திவ்யா நெக்ஸ்ட் போறாங்க மாரியா வருது? ஆமா 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 ஸ்கோர் படி. திவ்யா வில் கோ அவுட். அவளால முடியலன்னு போறாளோ இல்ல எப்படின்னு தெரியல. இல்ல? அங்க போய் அவளு இன்னும் கொஞ்சம் கான்டென்ட் குடுக்கணும்னு ஓடுறா. ஏன்னா அவளுக்கு தெரியும் எனிவே ஷி இஸ் நாட் கோயிங் டு வின். The points are not going to help her. எபிசோட் பட் முடிஞ்சிருச்சா? அதுக்கு இது அவ்வளோ போகுதுங்களா? மேத்ஸ் கூட தெரியாது. அரோராவும் யா வந்து பிளான் பண்ணி விளையாடுவாங்க ஆக்சுவலா. எப்படி? பிளான் பண்ணினா நான் இந்த டாஸ்க் ஜெயிச்சுக்கிறேன். ஜெயிச்சாலுமே வந்து யூ வில் ஓகே. பி ஆன் டாப் அப்படின்ற மாதிரி சொல்லி they will. ஸ்கோர் படி. ம். அண்ட் இவங்க 2 பேரும் எப்படி போவாங்க? பாரு அண்ட் கம்ரு. எபிசோட்ல எவ்வளவு வரைக்கும் போட்டிருக்காங்க? திவ்யா போற வரைக்கும் போட்டாங்களா இல்ல எப்படி? இல்ல திவ்யாலாம் இன்னும் போகவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏங்க காலையில ஓகே. 10:30 மணி வரைக்கும் நடக்குதுங்கிறேங்க. ஓ! காலையில 10:30 ஓ! மணிக்கு தாங்க டாஸ்கே முடிஞ்சுச்சு. இன்னைக்கு காலையில நேத்து காலையில 10:30 மணிக்கு தான் டாஸ்கே முடிஞ்சுச்சு. ம், ம், ம். Nandini, think about it. They will wait till the very end because பாரு இறங்குற மட்டும் they'll be waiting. பாரு இறங்கின உடனே பாரு இறங்கும்போது everyone will clap. Contestants. அது ஓகே. ஓகே. and soon after that those two will இறங்கிஃபை. அவ்வளவுதான். Yeah. So பாரு will be the one who drags it out for all this time. பட் அடுத்து இப்போ ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக் பண்ணாதானே இவங்க பாட்டுக்கு உட்காந்து பாட்டு பாடுறதுக்காக இந்த டாஸ்க் வச்சாங்க. எனக்கு புரியல. அப்படி எப்படி இந்த கேமை விளையாடுவாங்க? கேம் வைஸ் எப்படி விளையாடுவாங்க? மூவ் பண்ணுவாங்க, ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. கேம் தப்பா விளையாடணும்னு ஒண்ணு மிஸ்டேக் சொல்றாங்க. கேமே விளையாடாம இப்படி உட்காந்துட்டு இருந்தா அது என்ன கேம்? ஆனா திவ்யா போனது எனக்கு சச்ச இரிட்டேட்டிங்கா இருந்ததுங்க. அம்மா வாயவே அடங்க மாட்டேங்குது. நீ பேசுமா, கரெக்டா பேசு, பாயிண்ட பேசு. ஏன் லூப்ஸ் மாதிரி அந்த பொண்ணு வந்து லேபிளிங் பண்ணிட்டே இருக்கிற? ஏதேதோ பேரு நேம் வச்சிட்டு இல்ல இருக்குது. திவ்யா பேசுற எல்லாமே எக்ஸ்ட்ரீம். அவங்க பேசுற எல்லா வார்த்தைகளுமே she is going beyond and she is talking. அதுதான் சொல்றேன். ரொம்ப பேசுறாங்க. ஏங்க குட்டி சாத்தா என்னென்னமோ சீன்னு சொன்னாவே அந்த அம்மா 6 மணி நேரம் பேசுங்க. வீக்கெண்ட் எப்படி இருக்க போதோ இந்த எபிசோடு எனக்கு சீரியஸா தெரியல. எதாவது அட்ரஸ் கம்முவா பொழப்பானுங்க அதுதான் தெரியும். பட் பாருக்கு எப்படி இருக்க போதோ தெரியல. காட்ஸ் கிரேஸ் அவ சேவ் ஆயிட்டா பரவாயில்ல. இது கேம்ல தாங்க பண்ணாங்க. அவங்க சும்மா இருக்கும்போது இவங்க போயிட்டு ஏதோ அட்டாக் பண்ணாலோ இல்ல அவங்களுக்கு எதுனா ஏங்க இன்னைக்கு ஒரு நாள் 4 எபிசோட் அவ்வளவுதான். மண்டே எவ்ரிதிங் will get diluted. Simple as like that. அவ்வளவுதான். ட்ரூ. ஏங்க 2 நாளைக்கு முன்னாடி கமருதின காரி துப்பிக்கிட்டு இருந்தோமே டைல்யூட் ஆச்சு. அந்த பிரச்சனை இப்ப கண்ணுக்கு தெரியுதா? ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா? டாம் ஒரு நிமிஷம் அதுதான் சொல்றேன் டாம். இந்த குட்டி காரு இதனுடைய வீல் பேஸ் 200 mm, நாட் ஈவன் எ ஃபீட், 3/4 அடி தான் அது. சரிங்களா? அதுல இருந்து அந்த சீட்டு வந்து ஒரு 180 mm. சரிங்களா? 1/2 மீட்டர் கூட இல்ல. அதுவும் புடிச்சு அப்படி தள்ளுறது அப்படியே கிட்ட போற வரைக்கும் கையால புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வெளியே இருக்கிற முட்டாளுங்க இப்படி பேசிட்டு இருக்கானுங்க. எவனாச்சும் கொஞ்சமாச்சும் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் தெரியுதா? இவன் கிரீஸ் டப்பான்ட்டு பின்னாடி உதைக்கிறான். அது ஓகே, ஃபன் தான், அது நான் தப்பு சொல்ல. இவன் யாரு செயின்ட் வந்து அந்த சபரி உதைக்கிறான். அவன் போயிட்டு அப்படியே அந்த ஃப்ளோர், தட்ஸ் வாட் என்னது அது, காங்கிரீட் ஃப்ளோர், அதுல போயிட்டு விடறா.
அவ கனியும் விக்கல்ஸும் உட்காந்துட்டு அந்த விக்கல்ஸ் எந்திரிக்க கூட இல்லை, இவ கனி உட்காந்துட்டு கேஸ் வாங்கிக்கியாடான்னு சிரிக்கிறா. இன்னொரு வாட்டி முந்தா நாள் இந்த கம்ருதீன் 1.5 feet 1.5 meter மோர் தென் 1600 mm ஹைட்லேருந்து அவனை கீழே தள்ளுறா அவளை. அதே போல இந்த சபரி இந்த டாஸ்கில் வந்து அந்த கையால் இடிக்கும் போது எவ்வளவு ஹைட் 1.6 மீட்டர்லேருந்து கீழே விடுறா. ஏங்க அதெல்லாம் இங்கதான் இவங்களுக்கு தெரியல. இங்கதான் இங்கதான் இவனுங்க கதறானுங்க. ட்விட்டர்ல இவனுங்க 24 மணி நேரம் பார்த்துட்டு தான் கதறானுங்க. இன்ஸ்டாகிராமுக்கு போங்க. ஐ குட் see only positive comments. எனக்கு புரியல, இவ்வளோ ஹைட்லேருந்து நான் பார்த்தது வரும் ஒரு 3 முறை நான் பார்த்தேன். இவ்வளோ ஹைட்லேருந்து ஒரு கீழே விழறாவ, அதுக்கெல்லாம் இவனுங்க சிரிக்கிறானுங்க, ஒரு ரியாக்ஷன் இல்லை. இவன் மேலேயே ஒரு அஃபென்சிவ் மோட்ல வரானுங்க. என்ன என்ன ஜென்மங்க இவனுங்க? இவனுங்க நம்மளை பார்த்து கேட்குறானுங்க, என்ன பாருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ்? அதுதான் நீங்க தட்டி விட்டு போவங்க, நீங்களே அதை ஒரு பிளாக் பண்ணவன் இந்த மாதிரி பேசுறான்னு பேசும்போது அது கஷ்டமா இருக்கு. ஜஸ்ட் அவ்வளோதான் அவனுடைய என்ன சொல்றது, அவங்களோட திங்கிங் அவ்வளோதான். ஆனா நான் அடிச்சு சொல்லுவேன், 3 நாளாவே இது வந்து நேத்து தான் நடந்தது. இந்த நேத்து நடந்த இன்சிடென்ட் கூட வாண்டட்லி இவங்க வந்து பிபி வந்து எல்லாருக்கும் இந்த மெசேஜ் கொடுத்து ஸ்பாய்லர்ஸ், ஸ்பாய்லர்ஸ்னு சொல்ல மாட்டேன், ஓகே, அவங்க வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணி இதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இது வந்து வேற விதமா இந்த டிஆர்பிக்காக பண்ண ஒரு இவங்க அதை கையில் எடுத்த மாதிரியே தான் இருக்கு. கண்டிப்பா இதை வந்து நாளைக்கு விஜேஎஸ் டைல்யூட் பண்ணி ஆகணும். இவங்களை கொஷின் பண்ணக்கூடாது. கண்டிப்பா இங்க வந்து இப்ப இந்த டிடி ட்ரைனேஜ் திவ்யா கத்திட்டு இருக்கால, அதை கொஷின் பண்ணணும். ஓவர் ஆக்டிங் பண்ண விக்கல்ஸை கொஷின் பண்ணணும். ஓவர் ஆக்டிங் பண்ண செயின் சபரி கொஷின் பண்ணணும். இவங்க 3 பேரையும் கொஷின் பண்ணணும், கமருதீனையும் கொஷின் பண்ணணும். இதுதான் பண்ணணுமே ஒழிய இவர் வந்து இந்த பாருக்கு எகென்ஸ்டா கேட்டான்னா அந்த ஆளுக்கெல்லாம் வந்து மூளையே இல்லைன்னு தான் அர்த்தம். இன்டர்வியூ எடுக்கும் போதே கேட்டுருவாங்க ஹெல்த் இஷ்யூ எதுனா இருக்குதான்னு. அழுறவங்க கூடலாம் கேம் விளையாட முடியாதுங்க, உடம்பு சரியில்லாத கூடலாம் கேம்லாம் விளையாட முடியாதுங்க. இது ரொம்ப அவங்க ஏதோ பண்றாங்க, எனக்கு புரியல. சும்மா 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்கும்போது நான் அடிச்சிட்டேன் இல்லை தள்ளி விட்டேன், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ அவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா பேசுறது சரி. இது கேம்ல ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு, அதுல கரெக்டா பார்த்தா ஆர்கியூமெண்ட் அவங்க தான் ஸ்டாப் பண்றாங்க, ரொம்ப மோசமா பேசிடுறாங்க, பப்ளிக்கா பேசிடுறாங்க. இவ்வளோ ஒரு என்ன சொல்றது, த்ரோ பண்ணிட்டாங்க அவ்வளோ. அதுக்கு அடிபட்டிருக்கும், ஒன்று ஆயிருக்கும், எதுவுமே கேட்கல. 3 நிமிஷம் உட்கார வச்சு அடிபட்டிருந்தாலும் அவன்கிட்ட எதுவுமே பேசாம ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க இங்க கீழே வந்ததும் பார்வதி பண்ணிட்டா, ஸோ அடிக்கணும். ஆளாளுக்கு இப்போ உள்ள அவ்வளோ த்ரோ பண்றாங்களே இவங்க 2 பேரும் மேலும், எல்லாரும் வாய் மூட்டு கேட்டுட்டு தானே இருந்தாங்க. பேசியிருக்கணுமா இல்லையா? ஏங்க இப்படி பேசுறீங்க? இவ்வளோ தூரம் பார்வை கத்துறவங்க, இவ்வளோ தூரம் ஒரு பொண்ணை பேசுறீங்க, அவங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கு, இவ்வளோ தூரம் இது பண்ண வேண்டியது இருக்கு, கேட்கணும்ல. ஓ, அவங்களுக்கு கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு இவங்க ஆக்சிடென்ட்டா பண்றாங்க, இவங்களுக்கு கேம்ல இருந்து வெளியேற்றணும்னு பண்றாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க வேற ஒன்று பண்றாங்க. அதுக்கு கேட்குறவங்க அவங்க ஃபேமிலியை பத்தி, இவங்களுக்கு குழந்தைங்கள பத்தி பேசினா, ஹஸ்பண்ட் பத்தி பேசினா கோவம் வருது, அதுக்கு எல்லாரும் வந்து கேட்பாங்க. ஆனா இவங்க 2 பேர் லைஃபோ இல்ல ஒரு பொண்ணை பத்தி இவங்க என்ன வேணாலும் த்ரோ பண்ணுவாங்க, அதை பத்தி யாருமே எதுவுமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, அதை பத்தி மைண்டு கூட பண்ண மாட்டாங்க. என்னடா இது? முதல்ல விக்கல் சீக்கிரம் நான் வெளியே போறேங்க, எனக்கு வந்து கால் மறுத்து போச்சுன்னு சொல்லிட்டு போவாப்ல. திவ்யா உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை அப்படியே கிளியரா காட்டுறாங்க லைவ்ல. இன்னும் உடனே போயிட்டான், வேற எதனா பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, அவர் போயிட்டாப்புல. அடுத்து இது ஒண்ணு நடந்துருச்சு, வெளியே வந்து இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க பேசுறது, இவங்க ஸ்கோர் பண்றத தடுக்கிறா சுபின்னு சொல்லிட்டு சுபிஷாவை வாய மூடி, நீ பேசாத அமைதியாரு, நான் ஸ்கோர் பண்ணோன்றதுக்காண்டி அந்த புள்ளைய வாய அடைக்க வைக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க சும்மா த்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்வதி அந்த இன்சிடென்ட் ஆனதுனால சரி பொறுமையா கரெக்ட், ஆனா பிடிச்சிட்டாங்க. இவங்க வேணும்னே பண்றாங்க, இது ஏதோ ஸ்கோர் பண்ண பாக்குறாங்க, பிடிச்சிட்டு கரெக்டா கேக்குறாங்க. அடுத்து வேற யாரு? பாரு வந்து ஹைலைட் பண்ணிட்டாங்க, ப்ராப்பரா சாண்ட்ராவை ஹைலைட் பண்ணிட்டா. அதாவது 4 விஷயம் நச்சுன்னு ஹைலைட் பண்ணிட்டா. ஆப்பர்ச்சுனிஸ்ட், செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னு 2-3 விஷயங்களை
உங்களோட நியாயத்த இது பண்ணது உங்கள நல்லவங்களா காமிக்கிறதுக்காக அடுத்தவங்கள எப்படி நாசமா பண்ணாலும் பரவாயில்லன்னு என்ன வேணா நாளை பண்ணி அதெல்லாம் ப்ராப்பரா அவ வந்து ஒன் ஹவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டா. எபிசோட்ல சிம்பிளுங்க பாருங்களேன். இப்ப லைவ்ல யாரு வேணா என்ன வேணா பார்க்கலாம். ம். 1 hour எபிசோட்ல என்ன காட்டப்பட்டுச்சு? ஓகே. எப்படி இருந்தது 1 hour எபிசோட்? 1 பாருக்கு hour பாசிட்டிவா? எபிசோட் எப்படி இருந்துச்சு? நான் கேக்குறேன். யாரு 1 hour எபிசோட் பாத்தீங்க நான் கம்ப்ளீட்டா? பார்க்கல. திவ்யா நான் நீங்க பார்த்தேன் பாத்தீங்களா? டாம். உங்களுக்கு 1 hour எபிசோட் எப்படி ஃபீல் ஆச்சு? எல்லாமே காமிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய கொஞ்சம் பீப் பார்த்தேன். அந்த ரொமான்ஸ் பண்ணது காமம் அந்த இது மட்டும் பீப் பண்ணிட்டாங்க. மற்றபடி ஓரளவுக்கு எல்லாமே மேட்சாக தான் ஆச்சு. ஓகே. மேட்ச் ஆச்சு நான் சொல்லலப்பா. ஐ மீன் இப்போ எக்ஸ்போஸ் ஆயிருந்தது ம். காமிச்சாங்களா? யார் ஸ்டார்ட் பண்ணது என்ன அப்படிங்கறது கிளியர் கட்டா காமிச்சாங்களா? கிளியர் கட்டாக காமிச்சாங்க. ஸ்டார்ட் பண்ணது சாண்ட்ரா தான் காமிச்சாங்க. காமூருதீன் அப்படின்ற மாதிரி ஸ்டாம்ட்ரான்னு ஆரம்பிச்சு அப்படி போனது காமிச்சாங்க ஃபுல்லாக. அந்த போர்ஷன் மட்டும் ஃபுல்லாக காமிச்சாங்க. நியூ இயர் என்ன பிரகாசம் இல்லைங்க எனக்கு புரியல. இப்போ வந்து நாளைக்கு வந்து ஒரு கூட்டமே போறாங்களா நாளைக்கு பிக் பாஸ் பார்க்க. நான் என்ன சொல்றேன், யாரு வேணா போங்கங்க. திஸ் இஸ் எனக்கு வந்து ஷோ. ஓகே, நான் எந்த ஸ்பேஸ்க்கும் போகாம இருக்கிறது இங்கே நான் என்னுடைய கருத்துக்களை மட்டும்தான் நான் பதிவு பண்றேன். ஓகேவா, நாளைக்கு அவங்க போனாலும் சரி போகலனாலும் சரி, நான் வந்து சப்போர்ட் பண்ண கண்டஸ்டன்ட் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். வின் பண்ணாங்கன்னா நான் சப்போர்ட் பண்ண கண்டஸ்டன்ட் வின் ஆயிட்டாங்கன்னு நான் சொல்ல போறேன். அவ்வளோதான். இதை தாண்டி வந்து இவ்வளோ பர்சனலா எடுத்து அப்படியே நத்திங் லைக் தட். அது வந்து என்னை அஃபெக்ட் பண்ண போறதும் கிடையாது. நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. நீ தெலுங்கு பிக் பாஸ் வீடியோ டாம் பாக்குறேன். டாம் ஆட்டோ அதுதான் நானும் கேட்க நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு வர தேவையில்லாம என்ன மெசேஜஸ் என்ன ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்திருக்காங்க. எதுக்கு இது? இந்த ஸ்பேஸ்ல அவங்க எல்லாம் பிளாக் பண்ண முடியாதா? ஏங்க, வேலை இல்லாதவனுங்க என்ன பண்ணுவானுங்க தெரியும்ல? ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு உட்காந்து வந்து அதர் லெசனர்லயோ மேல உட்காந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போவானுங்க. ஏன்னா டெய்லி இப்போ இவனுங்க போடுறானுங்களே ட்வீட், அத்தனை பேரையும் நான் பிளாக் பண்ணிருக்கேன். எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறானுங்க? எவன்லாம் போடுறானோ எல்லாத்தையும் இல்ல நான் பிளாக் டாம், பண்ணிருக்கேன். எப்படி ஆக்சுவலி நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் 2, 3 எடுக்கிறாங்க? வீடியோஸ் பாக்குறேன். மலையாள பிக் பாஸ் அந்த சீசன் கார்டாஸ்க்கும் தெலுங்கு வீடியோஸும் நான் பாக்குறேன். தெலுங்குல ஆட்டோ வச்சு பண்ணிருக்காங்க. தெலுங்குல இதை விட மோசமா பண்ணிருக்காங்கங்க. அந்த கிளிப் நந்தினி, ஷேர் பண்ணுங்க அந்த கிளிப்ஸ் ப்ளீஸ். கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? ஆமா, ஐயோ, இப்பதான் நான் பார்த்தேன். ஜஸ்ட் அனுப்புறேன், இருங்க, அந்த லிங்க் அனுப்புறேன். ஆனா இந்த இன்சிடென்ட்ஸ்ல இவரு எல்லாரும் எப்படி ரொம்ப போட்டிருக்காங்கன்னு எக்ஸ்போஸ் பாத்தீங்கன்னா ஆயிட்டாங்க. டாம், இது வந்து திருடர்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு மெரினா பீச்ல போடுற மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கானுங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னு ஒன்றும் தெரியல எனக்கு. நீங்க நம்ம என்ன ஏங்க நோ நான் என்ன சொல்றேங்க, இக்னோர் இட்டுங்க. சிம்பிளஸ் லைக் தட், ஜஸ்ட் இக்னோர். அவ்வளவுதானே சொல்ல முடியும். அதுக்கு மேல என்ன? கைஸ், இன்னொரு 20 டேஸ்க்கு டாமிய வச்சு அவங்க ஸ்பேஸ் கூட்டம் பண்ணுவாங்க. எப்படி ஓகே, பொழப்பு ஓட்டணுமோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. அது யா. வந்து ஸோ தெரியாத விஷயம் கிடையாது. இல்லைன்னா யா, கூட்டம் வராது இல்லையா? அதனால பொழப்பு கைஸ் ஓட்டி ஆகணும். அனுப்பியிருக்கேன் பாருங்க, சப்போர்ட் பண்ண ஆள் தெலுங்குவோட இது கிளிப்பு. சப்போர்ட் நாட் பண்ண only ஆள் that, வந்து they know she will give scoops. அதுக்கும் வெயிட் பண்றாங்க. டாமி don't give any scoops. டாமி இப்ப எல்லாருக்கும் கமரும் எவிக்டட்னு தெரிஞ்சிச்சு. இத நாளைக்கு இது பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்களா? மாத்திருவாங்களா? சேஞ்ச் பண்ணிருவாங்களா? அந்த டவுட் வாய்ப்பு இருக்கா இருக்கு. உங்களுக்கு? வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப ஏன்னா இவங்களோட எல்லாருக்குமே இப்ப ரியாக்ஷன்ஸ் கமரும் எவிக்டட்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதை அவங்க ட்ரெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட நேமை வந்து இது பண்றதுக்காகவும் இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டாப் பண்றதுக்காகவும் சுபிக்ஷாவை எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகே ஓகே. அப்படினாலும் நாளைக்கு விக்கல்ஸ் 2 போக எவிக்ஷன் சான்ஸ் இருக்கா? சொல்லியிருந்தாங்களே, கமரு சுபிக்ஷான்னு. அப்போ சுபிக்ஷா மட்டும் எவிக்ட் பண்ணி கமருவை வச்சிருப்பாங்கன்றீங்களா? தெரியல. இல்ல, அப்படியெல்லாம் விக்கல்ஸ கூட எவிக் பண்ண சான்ஸ் இருக்கு. மை விக்கல்ஸ் மை வாய்ப்பு இல்ல. கெஸ். இல்ல ஆமா, விக்கல்ஸ் விக்கல்ஸ் சான்ஸ் இல்ல இல்ல. விக்கல்ஸ் இல்ல. ஏன் அவ்வளவு ஷூரா சொல்றீங்க? எனி ரீசன்? இல்ல அவங்க பொசிஷன் பண்ணிருக்காங்கல்ல டாப் 5க்கு ஆல்ரெடி ஒன்னு. எப்ப பண்ணாங்க? எப்ப பண்ணாங்க? சேனல் பண்ணிருக்காங்க. ஏன்டா எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா புரியலடா. இல்ல, எப்ப பண்ணாங்கன்னு நான் கேக்குறேன். டாம், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் கள்ளக்காதல். கள்ளக்காதலா? யோ சும்மாரியா, சம்மானாச்சு எதையாவது ஒண்ணு சொல்லி விட்டுட்டு. பிரஜினோட இது பாத்தீங்களா? நான் வர வரைக்கும் கமருதீன் உள்ள இருந்தானா அவனோட பேட் டைம். வெளியில என்னப்பா போயிட்டானா பண்ணுவ? குட் டைம். இல்ல நான் என்ன கேக்குறேன், என்னப்பா பண்ணுவ? எப்பா உன் பொண்டாட்டி என்னப்பா பேசுனாங்க? உன் பொண்டாட்டி ஒழுக்கமா பேசுனாங்களாப்பா? திரும்பவும் இல்ல நான் கேக்குறேன், பொண்டாட்டி ஒழுங்கா இல்ல பேசுனாங்களா? டாம், அவனே சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுத்திருக்கானே. கொஞ்சம் அவன் கொஞ்சம் ஆக்ரோஷமா கொடுத்திருக்கலாம், இல்லைன்னா சேடா கொடுத்திருக்கலாம்.
ஏன் சிரிச்சுக்கிட்டே இல்ல. குடுக்குறா? எனக்கு ஒரே ஒரு ம். கொஸ்டின். இது ரியாலிட்டி ஷோவா பாக்குற ஒரு பீப்பிள், சைக்காலஜிக்கல் மைண்டா பாக்குற ஒரு பீப்பிள், இந்த மாரி சாண்ட்ரா சொல்ற வேர்ட்ஸ வந்துட்டு அவங்களுக்கு சொல்லியிருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? மை கொஸ்டின். இல்லங்க. எனக்கு ஐ அம் ஸ்டேட்டிங் சாண்ட்ரா ஹியர். ஒண்ணு மட்டும் எனக்கு நீங்க கேட்ட கேள்வி என் மண்டையில ஏறல. பட் அதுக்குள்ள எனக்கு சாண்ட்ராவோட மூஞ்சி முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு. என்னன்னா, ஏர்லையா? சாண்ட்ரா உள்ள போய் படுத்துட்டு அழுகுறாங்கல்ல. என் பசங்கலாம் இத பார்த்துருப்பாங்கன்னு ம். வருத்தப்படுறாங்கல்ல. ஏம்மா நீங்க பேசுனீங்களே, பேசின ம். பேச்சு, அதையெல்லாம் பசங்க பார்த்துருக்க மாட்டாங்களா? அதானே. அவங்க ம். only thing is அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது you guys. They are 6-year-old babies. ஓகே. ம். அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் ரைட் தான். பட் நிறைய விஷயம் what she does the children will not understand. But there are a lot of 18-year-olds or even 15 and above watch பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் கேட்டிருக்கும் இந்த அம்மா பேசின பேச்சு. Actually, the younger generation will be genuinely affronted. The younger generation, அவங்களுக்கு இது பிடிக்காது. But the older ones, they are just playing around. சின்ன சின்ன வயசு இருக்கவங்க they are much more smarter and they'll ask எப்படி இவங்க இப்படி பேசலாம். Those guys, if they are having a relationship கூட எப்படி இவங்க பேசலாம். I was just asking my boys actually, and I just told them either a hypothetical situation, and they said no. She doesn't have any right to question the other person. She doesn't have any right to speak so ugly. அப்படி சொல்லிட்டாங்க அவங்க. I just threw it as a hypothetical situation. அஞ்சலியா பேசுறீங்க? எனக்கு ஸ்பீக்கர் தெரியல. யார் பேசுறீங்க? Yeah, Anjali da. Today, I ஓகே, have ஓகே. a whole lot of kids in my house, guys, who are above a certain age. Okay. And they were all hanging out in my house. So, நான் இதெல்லாம் பார்த்துட்டு they were all gaming downstairs. Just போய் கேட்டேன். I was just sitting and jabbering with them. I said, hey guys, I have something for you. இந்த மாதிரி ஒரு, if this situation had occurred, a lady in like my age, and she's, using abusive word at a couple who are in a relationship. Okay, who's at fault? And they also respond back. The language is ugly. அப்படின்னே சொன்னேன். The lady, the mom like lady is accusing and they asked me how old. I said they are in their 30s and they had some relationship. They had a relationship. First they asked why is she even talking about their relationship? Abdini, they asked. That was their first question. They are adults and they having, who is she to question them about it? I said, this is a game show. She's trying to trigger them. So who's at fault? They said, no, this lady has no right to talk so ugly about them. And especially if I said, the woman actually went and confided to her about some of the things she went through. I said, no, this is dirty mom. That's what they told. Young people have a much more better common sense, you guys. நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் இந்த ஜென் ஆல்ஃபா ஜென் ஜென் ஜீலா இது, பட் ஆக்சுவலி தே ஆர் மச் மோர் லெவல் ஹெடட். நம்ம தான் ரஷ்ஷிங் டு ஜட்ஜ் பீப்புள், ரஷ்ஷிங், பிகாஸ் இன்னொரு நம்ம கொஸ்டின் வந்து அஞ்சலி. ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சுக்கிறோம். அதனால தான் we rush to make a judgment on. That's because we like to think of ourselves as just perfection. எனக்கு ஒரே ஒரு கொரி இப்போ தோணுது. லைக் இதுவே ரொம்ப தப்புன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு டெவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க் வச்சிருந்தா அதுல பண்ண மொமெண்ட்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். அப்ப அதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லிருப்பானுங்க இவனுங்க? லாஸ்ட் இல்ல இயர் எனக்கு இந்த நம்ம கேம் இவளுக்கு வேண்டாம், நோங்க. இவங்க கேம் இவங்க வேண்டாம், நாங்க ஆக்சுவலி வெளிய போறோம் செலக்டிவா அப்படின்னு சொல்லிருவாங்களா? ரசிக்கிறாங்க. நோ. இப்போ இங்க பேசக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே நான் பாக்குறேன். பார்வதிக்கு நடக்கும்போது உடைச்சிருக்கணும், மூஞ்ச உடைச்சிருக்கணும்னு சொல்லி இவங்களே வெளில இருக்க எல்லாருமே பேசுனாங்க. சரியா? அப்போ வந்து இவங்க ஹியூமனிட்டிய பார்க்கல. இப்போ நம்ம வந்து பார்வதின்றதுனால கண்ல அடிபட்டுச்சுல்ல, அத வந்து நம்ம கமெண்ட் பண்ணோமா? அது தெரியாம நடந்த ஒரு விஷயம். தட்ஸ் அன் ஆக்சிடென்ட் அப்படின்றத தான் எல்லாருமே பேசணும். கரெக்ட்டா? அத பத்தி ஈவன் ஒருத்தர் அவளுமே கூட ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டா. அவ அத பத்தி கமெண்டே பண்ணல. அவ அத ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துட்டா. அவ அது எவ்வளவு நாள் சஃபர் ஆன இத்தனைக்கும் அத கூட அவ கேர் பண்ணிக்கல. ஆல்மோஸ்ட் இப்ப 2 சபரி 2 பொங்குற weeks, அளவுக்குலாம் அவ guys. பொங்கவே இல்ல. I 15 saw her days. 2 இல்ல weeks. இப்ப சபரி பொங்குற அளவுக்குலாம் அவ பொங்கவே இல்லைங்க. அவ சபரி ஓவரா டிராமா பண்ணிட்டு இருக்கிறான். கேஷுவலா அவ்ளோ சூப்பர்பா அத ஹேண்டில் பண்ணா. நம்ம எத வந்து இதுன்னு சொன்னோம், பர்பஸ்ஃபுல்லா மல்டிபிள் டைம்ஸ் அவன் பண்ணான். கரெக்ட்டா? இப்போ இதுவே சாண்ட்ராவ கேர்ஃபுல்லா கீழ இது பண்ணதும், போய் சாண்ட்ரா ஒரு தூரமா போய் விழுந்திருக்காங்க. எட்டி உதைக்கிறா. ஓகேவா? அப்ப நம்ம இந்த சப்போர்ட் குடுப்போமா அவளுக்கு?
நோ வே. ஆர் வி நோ டம்? வே. கரெக்ட்டா? பண்ண மாட்டோம். எஸ். ஏன் எஸ். வந்து ஏன் வந்து இவ்ளோ சீரியஸான நோட்ல வந்து இத எடுத்துக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆன் த அதர் ஹேண்ட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஜஸ்ட் அ ஷோ தானே. சீரியஸா கேக்குறேன். ஷோ தானே. Why always you want to attack personally? What's the happiness that you're going to get out of it? You guys talking about humanity. You guys talk about social responsibility. You guys talk about oppression, depression, all வெங்காயம். ஏன்டா அது என்னடா பார்வதிக்கு பண்ணா மட்டும் சாவட்டும்னு சொல்றீங்க. அதுவே மத்த கண்டஸ்டன்ட் நடந்தா உடனே தியாகிங்கிறீங்க. இதே கணித்திரு சாண்ட்ரா அழுது உழுகும்போது நாடகம் ஆடுறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து சாண்ட்ரா ஒரு ஃபேக், ஏய் நீ எல்லாம் சும்மா சரியானவன் நாடகம்டா சாமி அப்படிதானே போட்டாங்க எல்லாரும் ட்வீட்டு. இதுக்கு முன்னாடி இத்தனை நாளுமே அப்படிதானே போட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா ஓவர் நைட்ல ஒபாமா மாதிரி எல்லாரும் சேர்ந்து சாண்ட்ரா போவோம் சாண்ட்ரா போவோம் சாண்ட்ரா, இதெல்லாம் எப்படிடா ஏத்துக்க முடியும்? ஆக்சுவலி நானும் பிலிவனும் ஷோ முடிஞ்ச உடனே 2 பேரும் கால் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டோம். நேத்து சொன்ன அளவுக்கு இல்ல அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டோம். ஓகே. ஆமா இல்ல. பிலிவன் என்ன சொன்னா, முகம் ரொம்ப கோவமா வச்சிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி பிலிவன் சொன்னா. இல்லையே எனக்கு வந்து அது அப்படி தோணலடி. எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே இது கம்ப்ளீட்டா ஒரு கேம் மாதிரி தான் தோணுச்சு. எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் போய் இன்னொரு டைம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நானும் போய் இன்னொரு டைம் பார்த்தேன். அவளும் போய் இன்னொரு டைம் பார்த்தா. ஓகேவா? ஆனா அந்த ஷோவா டிஸ்கஸ் பண்றத தாண்டி, இவன் என்ன பேசுறான்? அவன் என்ன பேசுறான்? அப்படி என்ன பேசுறான்? இப்படி என்ன பேசுறான்? டேய் யூடியூப் தம்ப்நெயில் வைக்கிறானுங்கன்னா, பிச்சைக்காரனுங்க பிச்சை எடுக்குறானுங்க. அப்படிதான் பார்க்குறேன் ஏங்க நானு. இப்போ ஒரே ஒரு விஷயம் ஆ. சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு பேட்டரி குடுக்கறதுல கூட பார்வன் கமருதீன் குடுக்கல. அது பிக் பாஸ் சொல்றாரு ம். சபரி கூப்பிட்டு. ம். மத்த கண்டஸ்டன்ஸ் ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கானுங்க? சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கானுங்க. பிக் பாஸே கூப்பிட்டு சொல்றாரு பார்வன் கமருதீனுக்கு பேட்டரி கொடுங்கன்ட்டு. அப்புறம் ஓ மை இன்னொன்னு என்ன காட்! தெரியுமா நந்தினி, அவர் வந்து மார்னிங் ஐ திங்க் பிக் பாஸ் வாஸ் ஃபன்னிங் வித் ம். பார்வதி. எஸ். அதெல்லாம் they were just like so jealous. அவனுங்களுக்கு வந்து ஒரு நல்ல அல்வா ஜெலஸ் மாதிரி கிடைச்சிருக்கு ஆனாங்களா? அப்படின்னு அது அவங்க தெரியல. நினைக்கிறானுங்க. இது வந்து ஒரு அல்வா மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. Yes. இத வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது Yes. அப்படின்னு நினைச்சு ஆக்சுவலி விக்ரமோட அதுக்கப்புறம் இன்னர் மாஸ்டர் மைண்ட் பிளான் வந்துட்டு இத வச்சு கமருதனை வெளிய தூக்கணும் அப்படிங்கறது எக்ஸாக்ட்லி பயங்கரமா மாஸ்டர் பிளான் போடுறான். இதுதான் அவனுக்கு சான்ஸ். இத விட்டா அவனுக்கு இல்ல அப்படின்ட்டு. அது கமருதீன் மட்டும் நல்லா இல்ல, விளையாடும். பார்வையும் சேர்த்து தூக்கலான்ட்டுப்பா. யா இப்ப ஓகே. பாருங்க, அவங்களோட இப்ப 5th இவங்க பொசிஷனை இல்ல இங்க பொசிஷன் பாருங்களேன். பண்ணிக்க. இல்ல பேட்டரி ஒரே வந்தது, ஒரு சாரி நிமிஷம் ஒரு நிமிஷம். பேட்டரி இவங்க அடிச்சாங்க. இவ்ளோ பேசுறாங்கல்ல ஓகேவா? இவ்ளோ பேசுறாங்கல்ல, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. காரை விட்டு இறங்கிட்டாங்க. பார்வதி போய் சாண்ட்ரா கிட்ட ஒரு சாரி கேக்குறா. உண்மையாலுமே உனக்கு அப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுடி.